சௌச்சௌ பொரியல் ரொம்ப ஈஸியாக வீட்டில் யார் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய்ங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த சௌசௌ நம்ம தமிழ்நாட்டுல உள்ள உணவு இது வெஜிடபிளே இல்லைங்க, காய்கறியே இல்லைங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதோட பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டுல உள்ளது, இல்ல இந்தியால உள்ளதோ, வடமாநிலமோ அப்படி எதுவும் நெனச்சிராதீங்க. இது வெளிநாட்டுல உள்ள காய்கறி உணவு. இதோட பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோல உள்ளது. இந்த சௌசௌவ நான் கட் பண்ணி பொரியலுக்குள்ள மாரி கட் பண்ணிட்டு, நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சௌசௌ கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை இருக்கும். இது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காம இருக்கும். அதனால நான் இத வேக வச்சு எடுத்துருக்கேன். வேக வச்சேன்னா ஒரு 40% வெந்தா போதும். வெந்த பிறகு இதுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகும், உளுந்தும், கடலைப்பருப்பு. பொரியலுக்கு கடலைப்பருப்பு நீங்க ஆட் பண்ணி பாருங்க, நல்லாருக்குங்க. ஏன்னா சில பேர் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணுவாங்க. சில பேரு கடுகும், உளுந்தோட நிப்பாட்டிருவாங்க. அது அவங்கவங்களோட விருப்பம். நீங்க தாராளமா கடலைப்பருப்பு ஆட் பண்ற இருந்தா ஆட் பண்ணிக்கங்க. அதேமாரி குண்டு மிளகாயோ இல்லைன்னா ரெட் சில்லி வரமிளகாயோ நீங்க ஆட் பண்ணிக்கங்க. இது கூட வரமிளகாயும், கருவேப்பில, பச்சை மிளகா, பின்ன வெங்காயம் இதாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இதான் தேவையான இதுக்கு மேல எந்த இதுவும் நான் ஆட் பண்ணல. இது போதும். இதான் பொரியலுக்குள்ள இது. இத இதே மெத்தட்ல நீங்க எத வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பீட்ரூட்டா இருந்தாலும் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். எத வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பொரியலுக்குள்ள இப்ப நான் இதுவரைக்கும் போட்ட இன்கிரீடியன்ட்ஸ் தான் மெயின் பேசிக்கான இன்கிரீடியன்ட்ஸ். இப்ப நான் சௌசௌ இதில ஆட் பண்றேன். சௌசௌவும் மிச்சம் 60% இதிலே வெந்துரும். ஏன்னா 40% நம்ம அதில வேக வச்சுட்டோம். மிச்சம் 60% இதில வெந்துரும். பின்ன இது கூட நான் உப்பையும் போட்டுட்டு, பின்ன நம்ம தேங்காய் வந்து சில பேர் தேங்காய் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா பொரியல்ல தேங்காய் ஆட் பண்ணி பாருங்க, நல்லாருக்குங்க. ஏன்னா தேங்காய் வந்து அந்த அளவுக்கு தூக்கி குடுக்கும். இன்னும் அந்த ஃபுட் வந்து இன்னும் நமக்கு இன்னொரு இது தூக்கி குடுக்கும். தேங்காய் ஆட் பண்ண பிறகு அப்பவே ஒரு 2 நிமிஷம் கிண்டுனாலே போதும். அதுக்கு மேல அந்த தேங்காய் எடுத்து மாத்திட்டீங்கன்னா போதும். நல்லாருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாருக்கும். ஏன்னா இது அதிகமா இந்த மாரி சௌசௌ இந்த மாரி பொரியல்லாம் தஞ்சாவூர் சைடு, இந்த காரைக்குடி சைடு, இந்த மாரி சரௌண்டிங் வந்து பொரியல்னாலே நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. அதே மாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பின்ன யூடியூப் இந்த மாரி இதில சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க் யூ.